டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. ஆப்ஷன் சி சென்னை வாசிகள் சங்கம். செகண்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி. தேர்ட் கொஸ்டின், சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர். சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர். ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணியம். ஃபோர்த் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். ஆப்ஷன் ஏ டபிள்யூ.சி. பானர்ஜி. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. சிக்ஸ்த் கொஸ்டின், வ.உ. சிதம்பரனார் வாங்கிய இரு கப்பல்கள் எதற்கிடையே இயக்கப்பட்டது. வ.உ. சிதம்பரனார் வாங்கிய கப்பல்கள் எதற்கிடையே இயக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தூத்துக்குடி கொழும்பு. செவன்த் கொஸ்டின், தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர். தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர். ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். எய்த் கொஸ்டின், இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். நைன்த் கொஸ்டின், பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவியவர். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவியவர். ஆப்ஷன் பி சி நடேசனார். 10th கொஸ்டின், காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என விமர்சித்த அமைப்பு. காங்கிரஸை பிராமணர்களின் கட்சி என விமர்சித்த அமைப்பு. ஆப்ஷன் டி தென்னிந்திய நல உரிமை சங்கம். 11th கொஸ்டின், நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றவர். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றவர். ஆப்ஷன் பி ஏ சுப்பராயலு. 12th கொஸ்டின், கிளாபாத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம். கிளாபாத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம். ஆப்ஷன் டி வாணியம்பாடி. 13, வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர். வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் டி பெரியார். 14, 1930 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எக்கட்சி வெற்றி பெற்றது. 1930 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எக்கட்சி வெற்றி பெற்றது. ஆப்ஷன் சி நீதி கட்சி. 15, ஞானசாகரம் எனும் பத்திரிகையை நடத்தியவர். ஞானசாகரம் எனும் பத்திரிகையை நடத்தியவர். ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள். 16, ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம். ஜேம்ஸ் நீலுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ சென்னை. 17, மாநில சுய ஆட்சிக்கு வழிவகுத்த சட்டம். மாநில சுய ஆட்சிக்கு வழிவகுத்த சட்டம். ஆப்ஷன் டி 1935 இந்திய அரசு சட்டம். 18, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர். ஆப்ஷன் டி ராஜாஜி. 19, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 8/8/1942. 20, செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 21, 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர். 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர். ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 22, பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்டவர். பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி பாஷ்யம். 23, சென்னையில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர். சென்னையில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர். ஆப்ஷன் டி எஸ்.என். சோமயாஜுலு. 24, சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர். சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர். 1 மோதிலால் நேரு, 2 சி.ஆர். தாஸ், 3 வல்லபாய் பட்டேல், 4 ராஜாஜி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 25, புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர். புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ எஃப்.டபிள்யூ. எல்லிஸ்.
26 தமிழிசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர். தமிழிசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ஆபிரகாம் பண்டிதர். 27 தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர். தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். 28 மறைமலையடிகள் பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர். மறைமலையடிகள் பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர் ஆப்ஷன் பி சித்தாந்த தீபிகா. 29 மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர். மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி சி நடேசனார். 30 முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி. முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி ஆப்ஷன் பி நீதி கட்சி. 31 மதுவிலக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி எறிந்தவர். மதுவிலக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டியவர் ஆப்ஷன் பி பெரியார். 32 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். 33 பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம். பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம் ஆப்ஷன் பி சுயமரியாதை இயக்கம். 34 சேரன் மாதேவி குருகுல பள்ளியில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை எதிர்த்தவர். சேரன் மாதேவி குருகுல பள்ளியில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை எதிர்த்தவர் ஆப்ஷன் பி பெரியார். 35 காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு. காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் பி 1925. 36 ஜாதி ஒழிப்பு எனும் நூலை எழுதியவர். ஜாதி ஒழிப்பு எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர். 37 பெண் ஏன் அடிமையானாள். பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பெரியார். 38 தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர். தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன். 39 தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் ஆப்ஷன் டி மா சிங்காரவேலர். 40 இரட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்களை பொறுத்துக. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். 1936, 1930, 1926. சரியான விடை ஆப்ஷன் பி 3, 2, 1. 41 சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆப்ஷன் பி மயிலை சின்னத்தம்பி ராஜா. 42 அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி பம்பாய். 43 இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1917. 44 சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்பதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார். 45 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர். ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். 46 பெரியார் தொடங்கிய செய்தித்தாள்களை சரியாக பொறுத்துக. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. 1925, 1928, 1933, 1934, 1935. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5. 47 சென்னை மாகாணத்தில் பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்த கட்சி. சென்னை மாகாணத்தில் பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்த கட்சி ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. 48 திராவிடர் இல்லம் என்றும் தங்கும் விடுதியை சி நடேசனார் நிறுவிய ஆண்டு. திராவிடர் இல்லம் என்றும் தங்கும் விடுதியை சி நடேசனார் நிறுவிய ஆண்டு ஆப்ஷன் டி 1916. 49 மறைமலையடிகளின் இயற்பெயர். மறைமலையடிகளின் இயற்பெயர் ஆப்ஷன் டி வேதாச்சலம். 50
பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1909.